ஹாய், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த டைப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்டில் கோல்டோட ப்ரைஸ் என்ன. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்டு தான் பேஸு. அங்கே கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்லேயும் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அங்கே டவுன் ஆச்சு அப்படின்னா இங்கேயும் டவுன் ஆகும். அப்போது அதுதான் பேஸ். அதை பேஸ் பண்ணி தான், அந்த மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி தான் மற்ற எல்லா மார்க்கெட்லேயும் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் டவுன் ஆகிறதும். ஓகே, குளோபல் மார்க்கெட்டில் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல், ஏதாச்சும் ஒரு வார், இந்த கொரோனா மாதிரி ஏதாச்சும் வருது அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு வார் நடக்க போகுது, இல்லை கொரோனா மாதிரி ஏதாச்சும் வரப்போகுது அப்படின்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், பேங்க்ஸ், சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபண்டை ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோல்டுக்கு வராங்க. அதனால தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. நம்புனா நம்புங்க, நம்பாட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கதையை சொல்லுவானுங்க, திடீர்னு டவுன் ஆச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இயர்லி அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே தவிர அது டவுன் ஆக போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அது அப்போத்துலேருந்தே அப்படித்தான். கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், வார் நடக்க போகுது, ஜியோ பொலிட்டிக்கல் அப்படி எப்படின்னு ஏதாச்சும் கதையை அள்ளி விடுவானுங்க. திடீர்னு டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுவானுங்க. ஸோ எந்த கதையாக இருந்தாலும் கோல்டு ஆக மொத்தத்தில் இன்க்ரீஸ் ஆக போகுது தான் உண்மை. அது எப்போயுமே டவுன் ஆக போகிறது கிடையாது. அப்போது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, கோல்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது ஈரானில் வார் நடக்குது. சப்போஸ் அந்த நாட்டை விட்டு யாராச்சும் வெளியே போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட கரன்சி, அதாவது அவங்களோட சேவிங்ஸ் மணியை எடுத்துகிட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன், அது ₹1 கூட பிரயோஜனப்படாது. ஏன் அப்படின்னா, அதோட கரன்சி வேல்யூ ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. அதோட கரன்சி வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்மியாயிருச்சு. அதனால் அந்த அமௌண்ட் எந்த விதத்துலேயும் யூஸ் ஆகாது. ஸோ அவங்க ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கோல்டாக வச்சுருக்காங்க, இன்வெஸ்ட்டில் வச்சுருக்காங்க, குளோபல் வைஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கோல்டில் அப்படின்னா, அவங்க வேறு எந்த நாட்டுக்கு போனாலுமே அதை வச்சு அவங்க சர்வே பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் கோல்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, குளோபல் மார்க்கெட்டில் கோல்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா USD டாலரில் தான் டிசைட் ஆகுது. அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதாவது XAU USD. இந்த XAU அப்படின்றது என்ன அப்படின்னா, கோல்டு 1 அவுன்ஸ்னு அர்த்தம். USDன்றது அமெரிக்கன் டாலர். அப்போது 1 அவுன்ஸ் கோல்டுக்கான ப்ரைஸ் USD டாலரில் எவ்வளோ, இதுக்கான மீனிங் அதான். 1 அவுன்ஸ் 31.1 கிராம்ஸ். ஓகே, இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் கோல்டு சார்ட் பார்க்கலாம் வாங்க. கோல்டு சார்ட்டை இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 1 அவுன்ஸ் கோல்டோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4600 USD டாலரில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. இது அதிகபட்சமாக எவ்வளோ போச்சு அப்படின்னா, இந்த இயரில் ஜனவரி லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 5600 USD வரைக்கும் போச்சு அதிகபட்சமாக. இப்போ $1000 கம்மியாக இருக்குது. ஓகே, இதுதான் குளோபல் மார்க்கெட்டிலோட கோல்டோட ப்ரைஸ். இதை பேஸ் பண்ணி தான் மற்ற இந்தியன் மார்க்கெட்டு, மற்ற எல்லா மார்க்கெட்லேயும் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் டவுன் ஆகிறதும். இந்த குளோபல் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மற்ற எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகும். குளோபல் மார்க்கெட்டில் கம்மியாச்சு அப்படின்னா மற்ற எல்லா இடத்துலையும் கம்மியாகும். அப்போ இதுதான் ஒரு பேஸ். ஓகே, நம்ம இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்டில் டைரெக்டாக நீங்கள் ஃபாரெக்ஸ் மூலயமா இந்த பேரில் அதிகமாக ட்ரேட் நடக்கும். நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் XAUவில் டைரெக்டாக போய் ட்ரேட் பண்ணலாம். இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 வழி இருக்குது. அது என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிசிக்கல் கோல்டு. அதாவது நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போவோம், கோல்டு அன்னைக்கு ப்ரைஸுக்கான கோல்டை நம்ம வாங்குவோம், அதை நகையாக நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு காயினாக வாங்கிப்போம். இதுதான் பிசிக்கல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் கோல்டு வாங்கி யூஸ் பண்ண போகிறேன், நான் நகையாக போட்டுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் கோல்டு வாங்க போகிறேன் அப்படின்னா, இதில் வாங்கினீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் அப்படி இது நிறைய இது இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு. அதுலேயுமே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில ஜுவல்லரி ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நீங்கள் எங்ககிட்டயே இன்வெஸ்ட் பண்ணலாம், அன்னைக்கான கோல்டுக்கான ப்ரைஸ் நீங்கள் வரவு வச்சுக்கலாம்
அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம்லாம் பண்றாங்க. ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஏதாச்சும் ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு நாங்க பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டிஜிட்டல் கோல்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, டிஜிட்டல் கோல்டும் பிசிக்கல் கோல்டும் ஒரே மாதிரி தான் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் இது நம்ம விசிபிளா இருக்காது. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தொட்டு பார்த்துக்கலாம். பிசிக்கலா வாங்கினீங்கன்னா டிஜிட்டல்ல நீங்க அதை ஒரு மணியா பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ டிஜிட்டல் கோல்ட்ல எப்படி சூப்பரா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் புரோக்கர்கிட்ட நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா தான் இந்த டிஜிட்டல் கோல்டு, அதாவது கோல்டு ETF வாங்கலாம். அதாவது கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். இதுல நீங்க ஷேர் மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் டிஜிட்டல் கோல்ட. எல்லாமே பாத்தீங்கன்னா நான் காட்டின அந்த XAU USDயோட கோல்டோட பிரைஸை தான் அப்படியே ஃபாலோ பண்ணும். அதுல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுலயும் இன்க்ரீஸ் ஆகும், இதுல டவுன் ஆச்சு அப்படின்னா இதுலயும் டவுன் ஆகும். ரெண்டும் சேம் தான். இன்வெஸ்ட் பண்ற மெத்தட் தான் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஜிட்டல் கோல்ட்ல கோல்டு பீஸ், டாடா கோல்டு, SBI கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ETF இருக்கு. இதுல நீங்க டிமேட் அக்கௌண்ட் மூலமா நீங்க ஒரு புரோக்கர்ட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க இந்த கோல்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகே, டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது 3 இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டு பாண்ட். இப்போதைக்கு இது அவைலபிளா இல்ல, பட் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிடுறேன். இது கவர்மெண்ட் மூலியமா இஷ்யூ பண்ற ஒரு கோல்டு பாண்டு. 1 கிராம் இவ்வளவு அமௌண்ட் சொல்லி அவங்க வெளியிடுவாங்க. நீங்க 1 கிராம்ல இருந்து 4 kg வரைக்கும் வாங்கிக்கலாம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு. சரிங்களா? நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க 8 வருஷம் அதை ஹோல்டு பண்ணணும். நீங்க 5 yearsல இருந்து வெளியே போய்க்கலாம், ஆனா 8 வருஷம் நீங்க ஹோல்டு பண்ணணும். 8 வருஷத்துக்கு நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இயர்லி 2.5% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிளஸ் இப்ப நீங்க 2020ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு பிரைஸ் 1 lakhக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2026ல அதோட பிரைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். பிளஸ் இந்த 2.5% இன்ட்ரெஸ்டும் வந்துடும். ஆனா நீங்க 8 வருஷம் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. 5 yearsல நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா நீங்க கேபிட்டல் கெயின் அந்த டாக்ஸ் நீங்க கட்டணும். இந்த 3 மெத்தட் தான் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இதுல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கு, எது பெஸ்டா இருக்கோ அதுல நீங்க தாராளமா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, தாராளமா எங்க சைட்ல இருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் சம்பந்தமா நிறைய வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும்.